கொஞ்சம் கதைப்போமா? கொஞ்சம் கதைப்போம். இந்த உங்களோட நாட்டை விட்டு இப்ப எங்களோட ஈழத்துல நிக்கிறீங்க, நீங்க இங்க மிஸ் பண்ற விஷயம் ஏதாவது இருக்கா? மிஸ் பண்றதுன்னா டீ கடை. அங்க வந்து முக்கு டீ கடை இருக்குல்ல, எடுத்து நமக்கு ஒரு மாதிரி போர் ஆச்சுன்னா எடுத்து போய் டீ சாப்பிடலாம். ஒரு மோட்டா வடை பப்ஸு இப்படி எது வேணா சாப்பிடலாம். முட்டை பப்ஸு ஒரு 10-20 30 முடிஞ்ச போகுது. இங்கே டீ கடைன்னு ஒன்று இல்லை. அப்படியே டீ கடை இருந்தாலும் அது 160 ரூபா 120 ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு விலை இருக்குது. அப்படியே இருந்தாலும் பாலில் இல்லை பவுடரில் இருக்குது, மில்க் பவுடர் இல்லையா, அது செட் ஆகலை. அப்புறம் சூடுன்னு ஒன்று கிடையாது. இங்கே பச்சை தண்ணி தான் டீயாக கொடுக்குறாங்க. சூடாக டீயே இங்கே கிடையாது. வீட்லேயும் இல்லை கடையிலையும் இல்லை. அது மட்டும் பயங்கர மிஸ். இல்லை அங்கே வந்து உண்மையில அந்த டீ கடையில தான் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நண்பர்கள் வளர்ந்த அந்த சூழல் எல்லாம் அந்த டீ கடையை மையமா வச்சுதான் நடந்திருக்கு இல்லையா? நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் போய் சந்திக்கிறது, ரைட்டர்ஸ் சந்திக்கிறது, பத்தாவதுக்கு காதலர்கள் சந்திக்கிறது எல்லாமே வந்து அந்த டீ கடையை மையப்படுத்தி தான் நடந்திருக்கு. டீ கடையிலேயே ஒரு கலகலப்பான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்து கொண்டு இருந்தது பார்த்தேன் நான். அங்க போனா இப்ப அதுல ப்ராப்பரா இருக்கணும் கூட இல்லை. அங்கங்க ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஸ்டூல் மட்டும் வச்சுட்டு நின்று கொண்டு கதைச்சிட்டு நின்றுபடியே இலக்கியம் பேசி கிடந்த அந்த சூழல் இருக்குல்ல, அது அழகா இருந்தது. இங்க அந்த மாதிரி கோணருக்கு கோணர் டீ கடை இல்லத்தான். ஈவன் சின்ன சின்ன பெட்டி கடையிலே வந்து இங்க இல்லாம போட்டுது. அப்புறம் வந்துட்டு மெயின் திங் அங்க தெரிஞ்சவங்க தான் போய் நின்று கதை போன மட்டும் கிடையாது இல்லையா? இப்ப நாங்க ஒரு 4 பேர் தெரிஞ்சவ போயினோம்டா அங்க வேற மாநிலம் வேற மொழி எல்லாமே நிப்பினம். ஆனா அவ சிரிப்பினம், எங்களோட கதைப்பினம், இதுவா அதுவா எல்லாமே கேப்பினம், இல்ல சாப்பிட்டதா எல்லாமே கேப்பினம். அப்ப அது ஒரு வேற மாதிரியான ஒரு மனசை கொஞ்சம் இலகுபடுத்துற மாதிரி ஃபீல் ஆனது. இங்க வந்துட்டு அது அதுகள் கொஞ்சம் இல்லாம இருக்கு. சுத்தமா இல்ல. அங்க வந்து டீக்கல்ல தான் அரசியலே வளர்ந்துச்சு. தமிழ்நாடு வந்து பிஜேபி தப்பிச்சது வந்துட்டு ஆர்எஸ்எஸ் தப்பிச்சது வந்துட்டு இந்த டீக்கல்ல அரசியல் தான் இல்லையா? அது மூலமா தான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கான். இவ்வளவு சோசியலிசம் வந்து வந்தது காரணம் அதுதான். இங்கே அது இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மனித பழக்கங்கள் வேணும் அப்படின்னா சாதாரண ஒரு வேலை செஞ்சவங்க எல்லாம் ஒரு டீ கடை போயிட்டு டீ சாப்பிட்டு ஏதோ கதைச்சிட்டு போகலாம் மனிதர்கள் பற்றி. அங்கே இங்கே ஏதாவது ஒன்று அங்கே நாடு நடப்பு எப்படிங்கிறது. இங்கே வந்து அப்படி கதைக்கிற மனிதர்களே இல்லாமல் போயிட்டான். அப்படியே இருந்தாலும் சுருங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது இல்ல அது மன வருத்தமாவும் இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் வெளியில ஒரு ஷாப்பிங் மாலோ இங்கே நின்று கொண்டு இருக்கீங்கல்ல, ஒரு அம்மா அப்பாவோட சின்ன குழந்தையோட வந்து நின்றது. நீங்க பஞ்சம் இல்லாம அந்த குழந்தைய கண்ணு நீங்க குழந்தைய மாறிடுவீங்க தானே. போய் நின்று என்று கதைச்சு தந்துட்டுங்க. அந்த பிள்ளை உங்களோட கதைக்கிறதுக்கு விரும்பி வருது. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் முகம் வந்து இறுக்கமாவும் சிரிக்கல. அதுல எங்களோட மைண்ட் செட் அப்படியே மாறி நாங்க பின்னால வாரம் அந்த குழந்தைகிட்ட இருந்து பிரிஞ்சு பின்னால வாரம். அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்ல. அது ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்கு உண்மையில. இங்க இருக்கிற அந்த லைஃப் வந்து அபார்ட்மெண்ட் லைஃப் மாதிரி தெரியுது இங்க எல்லாத்துக்கும். பக்கத்து வீடு குழந்தைய பக்கத்து சிரிக்கவே விட மாட்டாங்க. குழந்தை சிரிக்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது தப்பு தானே. அது குழந்தைக்கு அந்த இயல்பு மீறுதல். அது அவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. குழந்தை தனியா இருந்ததுப்பா யாரா பார்த்து சிரிக்கணும். குழந்தை அது மும்முனால இருக்கக்கூடாது. ஆனா இங்க குழந்தைங்க சில மும்முன்னு இருக்குதுன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி சென்னையில் இருக்கிற மாதிரி இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ற பெரும்பாலும் குழந்தைகள் மனிதர்கள் எல்லாமே ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு அது மனிதர்களே வேண்டாம் எங்களுக்கு நாங்க மட்டும் போதுங்கிற மாதிரி தனி உலகத்துல வாழ்றாங்க. அது இங்கேயும் இருக்குதுங்கிறது வருத்தமா இருக்கு. மனித பழக்கம் இல்லாம ஒரு மெட்டீரியல் லைஃப் வந்து ஊடுருவி கொண்டு போகுது எங்கட சமூகத்துக்கு. அதனால ஒரே விஷயம் வேணா நிறைய வாசிக்கணும். வாசிச்சா இதுல இருந்து தப்பிக்கலாம். இது இல்லை இப்படிதான் இருப்பேன் வெறும் மெட்டீரியல் படிச்சா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா சம்பாதிச்சா லைஃப் செட்டில் அப்படிங்கிற இந்த மெட்டீரியலுக்குள்ள போனாங்கன்னா மனுஷன் இப்படிதான் இருப்பாங்க. மனுஷங்க எல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மனுஷங்க சரியில்லை அப்படின்னா இவ்வளவு பெரிய பூமியில வந்து இவ்வளவு நிறைய மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இல்லாம இருக்கு மாட்டாங்கல்ல. இவர் கொஞ்சம் இருக்கிறதுனால தானே இவ்வளவு இந்த பூமி இனியும் சுத்திட்டு அழகா சுத்திட்டு இருக்குது இல்லையா? பாதி மனிதர்கள் நல்ல மனிதர் இருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் வாசிப்பு, கொஞ்சம் இந்த உலக ரசிக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது, பூச்சி எல்லாமே தான். எல்லா மனிதருக்கும் எல்லா விஷயங்களும் தேவை தானே. இதில் எது சிதைஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஆபத்து. மனிதர் செஞ்சாலும் இயற்கைக்கு ஆபத்து, இயற்கை செஞ்சாலும் மனிதருக்கு ஆபத்து இல்லையா? அது ரொம்ப தப்பு இல்லை. அது
ஏன்னா சிநேகிக்க தெரிஞ்ச ஒரு மிருகம் அல்லது சிரிக்க தெரிஞ்சதுன்னா பெரும்பாலும் அது மனித இனத்தை சொல்லுவாங்க. எனக்கு எல்லா இனங்களிலும் அது இருக்குது, எல்லா உயிரினங்களிலும் அது இருக்குது. மனிதன் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், தான் ரொம்ப சிநேகிக்க தெரிஞ்ச ஒரு உலகத்தை நான் உருவாக்கிக்க அப்படின்ட்டு. சரி, அப்படி அந்த உலகத்திலேயாவது அப்படி ஒரு உலகத்தை மறுபடியும் பெருசா கட்டமைக்கணும்ல, அது கட்டமைச்சுட்டே இருந்தாதான் நல்லது. அது சிதைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும். அப்படியே யாருக்கு தெரியாம குழந்தைங்க கூட சிரிக்க வைக்காத உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அது தப்பு, அதை சரிப்படுத்தணும். அதையே டன்